விஜய் 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 என்னம்மா என்னாச்சு? விஜய் வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருந்தா நான் சாப்பாடு கொண்டு வரதுக்குள்ள அவனை காணும். என்ன எங்க போனாலும் ஒண்ணுமே புரியலைங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க இதெல்லாம் தெரியல. ரொமான்ஸ். மீச நரைச்சு போச்சு. ஆசை இன்னும் நரைக்கலையா? எனது யார பார்த்து மீச நரைச்சு போச்சுன்னு இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு. ஐயோ என்னங்க இதெல்லாம்? விடுங்க. ஐயோ என்ன சார் இன்னைக்கு பிறந்த நாள், அதுவுமா பயங்கர மூடோட வந்திருக்கீங்க? அதாவது கல்யாணத்துக்கு பின்னாடி காதலிக்கிறது இருக்கே, அதுல ஒரு தனி சுகமே இருக்கு. என்னது இன்னைக்கு பழக்கத்துக்கு அதிகமா சொல்லு விடுறீங்க? அது எல்லாம் ஒரு செட்டப்புக்காக தான். செட்டப் எல்லாம் அப்புறம். உங்க பிறந்த நாளைக்காக ஒரு பரிசு வச்சிருக்கேன். கண்ணை மூடிட்டு கை நீட்டுங்க. எப்பவும் உங்க கையில இருக்கணும்னு ஆசை, அதனாலதான் இதை போட்டேன். நீதான் எப்பவும் என் நெஞ்சில் இருக்கிய. முத்து முத்து ஆணி முத்து தென்மதுர பாண்டி முத்து ஆராரோ தத்தி வந்த தத்த இது கண்ணில் என்ன வித்த இது தானேலோ. முத்து முத்து ஆணி முத்து தென்மதுர பாண்டி முத்து ஆராரோ. உமா, விஜய் இல்லைங்கிற ஏக்கம் உனக்கு வரக்கூடாதுதான். உனக்கு நானே ஒரு குழந்தையா இருக்கிறேன். இங்க பாருமா, நாம யாரையும் கெடுக்கல, எந்த குட்டையும் கிடைக்கல. கடவுள் கண்டிப்பா ஒரு நாளைக்கு நம்ம பிள்ளைய நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாருமா. ஐயா, புதுசா நம்ம டவுன்ல ஒருத்தர் ரெக்ரியேஷன் கிளப் ஆரம்பிச்சிருக்கான். அதனால நம்ம நடத்துற கிளப் ரொம்ப பாதிக்குது. உனக்கு அந்த கிளப்பை க்ளோஸ் பண்ணணும், அவ்வளவுதானே? வேற யார் அனுப்பிச்சாலும் கிளப்பை மூடுறதுக்கு ஒரு வாரம் ஆகும். அருணுங்க, அவன் அனுப்பு. இன்னும் 1 மணி நேரத்துல கிளப்பை இல்லாம பண்ணிடுவான். ஹலோ ஹலோ, வெல்கம். மை நேம் இஸ் சார்லஸ், இந்த கிளப்போட ஓனர். என் பேர் அருண். நான் சிங்கப்பூர்ல இருந்து டூரிஸ்டா வந்திருக்கேன். ஓ வாங்க. என்ன கேம் ஆட போறீங்க? நான் கேம் ஆடணும்னா 2 கண்டிஷன். நம்பர் 1, நான் சாதாரண ஆளுகளோட கேம் ஆட மாட்டேன், ஓனரோட மட்டும்தான் ஆடுவேன். ஓகே, நானே ஆடுறேன். நம்பர் 2, எனக்கு இந்த கார்ட்ஸ் ஆடுறது, ஏரோ அடிக்கிறது
காயின்ஸ் வச்சு விளையாடுறதெல்லாம் சின்ன பிள்ளைங்க ஆட்டம், எனக்கு பிடிக்காது. அப்படின்னா நான் எல்லாத்துலயுமே வித்தியாசமானது. நான் ஆடுற சூதாட்டமும் வித்தியாசமா தான் இருக்கணும். எனக்கு எப்பவுமே உயிரை பந்தயம் கட்டி ஆடுறதுதான் பிடிக்கும். புரியலையே, முதல்ல பந்தயம் கட்டுங்க. ஏய், 1 லட்சம். நோ 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 5 லட்சம். எங்க தலைவர்கிட்ட யார் மோதினாலும் வெற்றி அவருக்கு தான். பார்க்கலாம். இப்ப சொல்லு, என்ன ஆட்டம்? சொல்றேன். எம்டி ரிவால்வர். இதுல ஒரே ஒரு புல்லட் மட்டும் போடுறேன். இப்ப இந்த புல்லட் எந்த ரவுண்ட்ல இருக்குன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இருக்கிறது 6 ரவுண்டு. இதை எடுத்து நாம 2 பேரும் மாறி மாறி ஷூட் பண்ணிக்கணும். யாரு உயிரோட இருக்கமோ அவங்க இந்த பணத்தை எடுத்துக்கலாம். ஓகே? நோ, இந்த ஆட்டம் வேண்டாம். ஆல்ரெடி பந்தயம் எல்லாம் கட்டியாச்சு. வேண்டான்னு சொன்னா நீ தொட்டதா அர்த்தம். பணம்லாம் எனக்கு தான். என்ன சொல்ற? ஓகே, ரெடி. அப்ப ஸ்டார்ட் பண்ணு. எடு. அஞ்சு ரவுண்டு முடிஞ்சது. கடைசி ரவுண்டு உனக்குதான். மாட்டிக்கிட்டேன். பணம்லாம் எனக்குதான். நீ தப்பாட்டாடுற. எனக்கு சின்ன வயசுல இருந்து தப்பான ஆட்டம் தான் பிடிக்கும். போட்டிக்கு கிளப்பாடா நடத்துறீங்க. ஏய், விடியறதுக்குள்ள கிளப்ப காலி பண்ணி ஆகணும். இல்ல நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. நடராஜ், பணத்தை எடுத்துக்க. ரெக்ரியேஷன் கிளப்ல ஒரே கலாட்டா சார். ஒரு ரவுடி வந்து இங்க எல்லாத்தையும் அடிச்சு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா சார். ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க சார்.
இதெல்லாம் எப்படி ஆச்சு சார்? சிங்கப்பூர்ல இருந்து டூரிஸ்ட் சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான் சார். வேணும்னு வம்பு கழுத்து அடிச்சு கலாட்டா பண்ணி தப்பிச்சிட்டான் சார். பேர் என்ன சொன்னா? பேரு அருள்னு சொன்னா சார். Come on, baby, come on. வாமா, இது என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ். உட்கார். சாரி சார், என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் திருடிதான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. நோ நோ நோ, நீதாம்மா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ உன்னை பத்தி சொன்னியே ஓபன் ஸ்டேட்மெண்ட், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அருண் ஒரு வளர்ப்பு மகன் இருக்காமா. அவன் வளர்ந்த விதம் சரியில்லை, பொறுப்பு இல்லாம ஊதாரியா ஊரை சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மனைவியா கிடைச்சா அவன் திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட வறுமைக்கு ஒரு முடிவு, நல்ல வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பம். உனக்கு இஷ்டம்னா சொல்லு. சார், திருடின்ற பட்டம் போய் சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தோட வாழணும்னு எனக்கும் ஆசைதான். அப்படி ஒரு வாழ்க்கைக்கு நீங்க வழிகாட்டினா உங்களை என்னால மறக்கவே முடியாது சார். அதுலமா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கணும்னா அவன் உன்னை காதலிக்கணும். அதாவது நீ இல்லன்னா அவனுக்கு வாழ்க்கையே இல்லைன்ற நிலைமைய நீ அவனுக்கு உருவாக்கணும். புரிஞ்சுதா? இதான் அவன் போட்டோ. ஒரு கன்னி பொண்ணு கீழே விழுந்திருக்கேன்னு தூக்கி விடக்கூடாதா? என்னடா இது? ஏய், இந்த பாருமா, ஒரு கன்னி பொண்ணு தவறி விழுந்தா தப்பு இல்ல, தூக்கி விடலாம். ஆனா வாழ்க்கையில தான் வலிக்கி விழுந்துடக்கூடாது. நான் இது வரைக்கும் இப்படி வழுக்கி விழுந்ததே இல்ல சார். உங்களை பார்த்தேன்னா வழுக்கி விழுந்துட்டேன். என்ன? ஒண்ணும் இல்ல, ஓடி வந்த மயக்கம் இன்னும் தெரியல. அது சரி, இப்ப என்ன? ஐயோ சார், 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 அசியாதீங்க சார், சார், அப்படியே நில்லுங்க சார். சார், சார், ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சுக்கோங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் திரும்புங்க சார். சார், திரும்புங்க சார். இங்க பாருமா. ஐயோ, என்னம்மா சார். அப்பாடா, போயிட்டானுங்க. ரொம்ப நன்றி சார். மெனி மெனி தேங்க்ஸ் சார். நான் வரேன். நீ யாருமா? என்ன விஷயம்? அப்புறமா சொல்றேன் சார். என்னடா இது? வந்தா இடிச்சா தடவுனா ஒரு இன்பதிர்ச்சி தான். மறுபடியும் நீயா? மறுபடியும் நீங்களா? பாத்தீங்களா, கடவுளா பார்த்து எனக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் உங்களை அனுப்பி வைக்கிறாரு. இன்னைக்கு என்ன ஆபத்து? அது அப்புறம் சொல்றேன். இப்ப என்ன கட்டி பிடிங்களே. ஐயோ, என்னது கட்டி பிடிக்கிறதா? ஏண்டி, எத்தனை பேர் இப்படி அலையறீங்க? நான் அலையிற பொண்ணு இல்ல சார், ஆனா அது பொண்ணு. ப்ளீஸ் சார், என்ன ஒரே ஒரு தடவை கட்டி பிடிங்க சார். என்ன நீ என்ன வம்பு பண்ணிக்கிட்டே இருக்க? கட்டி பிடியானா சும்மா என்ன எதுக்குன்னு கேட்டுக்கிட்டு. அப்புறம் அப்படியே நாளாக்க தூக்குங்களேன். எதுக்கு? எப்ப பார்த்தாலும் என்ன எதுக்குன்னு கேட்டுக்கிட்டு தூக்கியா. அப்புறம் என்னமா செய்யணும்? அப்படியே நினைச்சு ஒரு காதலன் ஒரு காதலிக்கு கொடுக்கற மாதிரி இச்சு இச்சுன்னு என் கண்ணத்துல முத்தம் கொடுங்க சார். ஐயோ, இந்த பாருமா, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையுமே தொட்டதில்ல. நீ என்ன என்னென்னமோ பண்ண சொல்றிய, இது தப்பு இல்லையா?
ஆபத்துக்கு பாவம்ல சார், கொடுங்க சார். அப்பாடா, போயிட்டானுங்க. நான் தப்பிச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அம்மா. ஏய், அன்னைக்கு என்னடானா என் மேல வந்து விழுந்த, இன்னைக்கு என்னடானா கட்டி பிடிக்கிற, முத்தம் கொடுக்குற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யாரே நீ? அது ஒரு பெரிய கதை சார். என் சொந்த ஊரு மேட்டுப்பாளையம். எனக்கு அம்மா அப்பா கிடையாது, சித்தி தான் இருக்கா. பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன ஒரு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தா. நீங்களே சொல்லுங்க சார், எனக்கு வயசு 18, அவனுக்கு 81. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன சார் பண்ணுவேன்? இப்படி உட்காருங்க சார். அதுக்கும் நீ என்ன வந்து அடிக்கடி இடிக்கிறதுக்கு என்னமா சம்பந்தம்? முதல்ல நான் உங்க காதலியா தான் நடிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ நிஜமாவே உங்க காதலியா மாறிட்டேன். நீங்களும் என்ன லவ் பண்ணுங்க சார். லவ்வா? ஏய், அதுக்கு வேற ஆளை பாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க சார். வேற எப்படி சொல்றது? என்ன முத தொட்ட ஆம்பளையே நீங்கதான். தொட்டது மட்டுமா, அப்படியே என்ன கட்டி பிடிச்சிட்டீங்க. என் கண்ணத்துல இச்சின்னு முத்தம் வேற கொடுத்துட்டீங்க. இனிமே என்ன எந்த இழிச்ச வயசர் கல்யாணம் பண்ணிக்குவா? அதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஏய், இப்ப மட்டும் நீங்க என்ன காதலிக்கிறேன்னு சொல்லல, நான் ஏதாவது ஒரு குளத்துல போய் விழுந்து என் உயிரை விட்டுருவேன். இட் இஸ் டூ லேட். இதை எப்போ செஞ்சிருக்கலாம். இருந்தாலும் தப்பு இல்ல. ஒரு சின்ன அட்வைஸ், ஆழமான இடமா பார்த்து குதி. முடிஞ்சா கழுத்துல கல்ல கட்டிக்க. பை பை. ஐயோ, என்னப்பா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல அருண், நம்ம தினேஷ் கிட்ட 50 லட்சம் பெருமானம் உள்ள கோல்டு பிஸ்கட் கொடுத்தோம் இல்லையா, அது பார்ட்டிக்கு போய் என்ன சேரலையா? அப்போ சரக்கோட எங்கேயோ ஓடிட்டான்னு நினைக்கிறேன். எஸ் எஸ், எனக்கு கோல்ட பத்தி கூட கவலை இல்ல. நல்ல பார்ட்டி, பிசினஸ் போயிடும். அதை விட அவங்க நம்மால வச்சிருக்க நாணயம் போயிடும். கவலைப்படாதீங்கப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனோட இங்க இருக்கேன். ஏய், இத்தனை வருஷமா நம்ம மனோவத்தை கஷ்டப்பட்டு என்ன கண்டோம்? இதுல 50 லட்சம் ரூபாய் கோல்டு இருக்கு. இதோட நம்ம பாம்பே ஓடிடலாம். இன்னும் 2 வருஷத்தை நாம மனோவர் மாதிரி ஆயிடலாம்டா. அப்படி போடு மச்சான். மனோவருக்கு தெரியறதுக்குள்ள நாம இந்த ஊரை விட்டே ஓடிடணும். கரெக்ட். இது அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. இவனை நான் பாத்துக்கிறேன். என்ன இங்க கலாட்டா? அருண் ஒரு ரவுடி வந்து நாசம் பண்றான் சார்.
சத்தம் போடாத. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? கார் எடு. எங்க போகணும்? சொல்றேன். நிறுத்து. அம்மா அம்மா முத்து முத்து ஆணி முத்து தென்மதுர பாண்டி முத்து ஆராரோ தத்தி வந்து தத்த இது கண்ணில் என்ன வித்த இது தானேலோ உன்னை பார்த்தால் கண்கள் படும் அதில் பாசம் கண்ணீர் விடும் மடிமே தவள் என் மண்ணில் வந்த வெண்ணிலா முத்து முத்து ஆணி முத்து தென்மதுர பாண்டி முத்து ஆராரோ தத்தி வந்து தத்த ஏது கண்ணில் என்ன வித்த ஏது என்னங்க என்னங்க ஒரு சந்தோஷமான விஷயம். கொஞ்சம் அந்த ரவுடியோட இடது தோள்பட்டையில குண்டு பாஞ்சிருக்கும். நானே ஷூட் பண்ணேன். அவனை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும். ஊட்டி விட்டு அந்த காயத்தோட அவன் எங்கேயும் தப்பிச்சு ஓடி இருக்க முடியாது. ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏதாவது ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருக்கணும். ஊர்ல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல் நர்சிங்கும் ஒண்ணு விடாம சர்ச் பண்ணுங்க. பேர் அருள்னு சொன்னாங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனே ஆக்ஷன் எடுங்க. சொல்லுமா, என்ன சந்தோஷமான விஷயம்? ஒண்ணும் இல்ல. ஆமா, ராத்திரி எல்லாம் கோயில்ல இருந்துட்டியா? ஆமாங்க, நேற்று சிவராத்திரி இல்ல, நம்ம மகன் கிடைக்கணும்னு ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு கோயில்ல பூஜை பண்ணிட்டு இருந்தேன். கோயில்ல பூ போட்டு பார்த்தேன். கூடிய சீக்கிரம் நம்ம மகன் கிடைச்சிருவான்னு குருக்கள் சொன்ன. உன்னை விட சந்தோஷப்பட போறது நான் தான்மா. சரி, நான் ஒரு கிரிமினல் அரெஸ்ட் பண்ணணும், வரேன். சிஸ்டர், இந்த பெட்ல இருந்த என் பையன் எங்க? அவர் பாட்டுக்கு மயக்கம் தெரிஞ்சதும் போயிட்டாரு. டாக்டர் எவ்வளவு சொல்லியும் கேட்கல மேடம். என்னடா சொல்ற? அம்மாவும் மகனும் சந்திச்சுட்டாங்களா? எப்படிடா? எப்படி? இனிமே தாண்ட ஆரம்பிக்கணும் என் திருவிளையாடல. பார், உன்னதான் நினைச்சிட்டு இருந்த, நீயே வந்துட்ட. என்னப்பா சொல்லுங்க. மைசூர்ல நம்ம சோமண்ணா கூட இருக்காருல்ல? ஆமா. அவருக்கு கொஞ்சம் ஹெராயின் கொண்டு போய் கொடுக்கணும். அப்பாவுக்கு ஒன்ன விட்டா வேற நம்பிக்கையான ஆளு. என்னப்பா இத போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு போடன்னு சொன்னா போயிட்டு போறேன். என் தங்கண்டா, நம்ம 643 வண்டியில சரக்கெல்லாம் லோட் பண்ணி. ஓகே, டன். அருண், போற இடத்துல ஏதாவது எக்கு தப்பா ஆயிடுச்சுன்னா
அப்பாவுடைய பேரு என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? என் உயிரே போனாலும் உங்க பேர் வெளியே வராது. ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. எஸ்பி ராஜதுரை. எஸ்பி சார், ஊட்டில இருந்து மைசூர் போற ரோட்ல ஒருத்த ஹெராயின் கடத்துறான். இருங்க, அவசரப்படாதீங்க. வண்டி நம்பரை சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். TN 366843 வச்சிடுறேன். கான்ஸ்டபிள். வணக்கம்மா. ஐயா இருக்காங்களா? இப்பதான் ஒரு போன் வந்தது, அர்ஜென்ட்டா வெளியே போயிருக்காரு. அந்த வழிதான், லாக் பண்ணுங்க. ராணி,
நீ என்ன மாதிரி இருக்கிய? நீங்க தான் என்ன மாதிரி இருக்கீங்க. எஸ், அப்பா புள்ள மாதிரி தான் இருப்பா விஜய். என் பேர் அருண். அருணா? பேரு அருண்னு சொன்னா சார். அருண் ஒரு ரவுடி வந்து நாசம் பண்றா சார். நீதான் அவனா? யார சொல்றீங்க? கிளப் அடிச்சு நாசம் பண்ணது, மார்க்கெட்ல பூந்து ரவுடித்தனம் பண்ணது, போதைப் பொருளை கடத்துறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அது என் தொழில். இதெல்லாம் யாருகிட்ட இருந்து கொண்டு வர, யாருக்காக கொண்டு போற? சொல்ல மாட்டேன். இன்ஸ்பெக்டர், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. யாரு என்னன்னு ஏதாவது உண்மையை சொன்னானா? இல்ல சார், எவ்வளவோ அடிச்சு கேட்டு பார்த்தோம், வாயை திறக்க மாட்டேங்கிறான். பிடிவாதத்தால உடம்ப புண்ணாக்கிக்காத. மரியாதையா சொல்லிடு. யாரு ஒண்ணு அனுப்புனா? யாருக்காக கொண்டு போன? என்ன அடிச்சு கொண்டாலும் சரி, நான் எதையும் சொல்ல மாட்டேன். உண்மையை சொல்ற வரைக்கும் ஒண்ணு நான் விட மாட்டேன். ட்ரை பண்ணி பாரு, உன்னால முடியாது. என்ன திமிர உனக்கு? அடிக்காதீங்க. இவன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம மகங்க. இத்தனை வருஷமா தெய்வத்தை வேண்டி தேடிட்டு இருந்தோமே, அவன் தாங்க நம்ம விஜய். எனக்கு தெரியும். இவன் முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுமா இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்துறீங்க? அவனை நான் என் மகனா சந்திக்கலையே, ஒரு கடத்தல்காரனா சந்திச்சேன், ஒரு சமூக விரோதியா சந்திச்சேன். பெத்த மகனா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி ஒரு குற்றவாளி. ஒரு குற்றவாளி கிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கணுமோ அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேண்டாங்க, வேண்டாம். இவனை விட்டுடுங்க. இனிமே இப்படி நடந்துக்காம நான் பாத்துக்கிறேன். உமா, புரியாம பேசாத. இது வீடும் இல்ல, நான் அவனுக்கு அப்பனும் இல்ல. நான் ஒரு போலீஸ் ஆபீசர். என் கடமையை செய்யாம என்னால இருக்க முடியாது. சரி, நீங்க ஒரு போலீஸ் ஆபீசராவே இருந்துட்டு போங்க. உங்க கடமையை செய்ய வேண்டாம் நான் சொல்லல. ஆனா ஒரு தாயா நான் இவனை ஜாமீன்ல எடுக்கலாம்ல, அதை உங்களால தடுக்க முடியாதுல்ல? ஆமாங்க, இப்ப இவனை நான் ஜாமீன்ல எடுக்கிறேன். இவனை என்னோட அனுப்பி வைங்க. சட்டப்படி நீ தாராளமா ஜாமீன்ல எடுத்துக்கலாம். ஆனா ஒண்ணு, புள்ளதான் வேணும்னா ஜாமீன் எடுத்துட்டு அவன் கூட போயிரு. புருஷன் வேணும்னா என் பேச்சை கேட்டு வீட்டுக்கு போயிரு. தாலி கொடி உறவா, தொப்புள் கொடி உறவான்னு நீயே முடிவு பண்ணிக்க. விஜய், இப்பவாது உண்மையை சொல்லி அப்புறம் மாறிடு. தண்டனையில இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். நீ எப்படி கேட்டாலும் பதில் ஒண்ணுதான். சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், மனோஜ் சார் வரார். வணக்கம் எஸ்பி சார். இந்த ஏழை ஞாபகம் இருக்குங்களா? எப்படி மறக்க முடியும்? அன்னைக்கு ரவுடி மாயாண்டியா இருந்த இன்னைக்கு வள்ளல் மனோகர்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க. நான் யாரும் ஏமாத்தல சார். ஊரு என்ன பார்த்து ஏமாந்துட்டு இருக்கு.
அதுக்கு இந்த மனோகர் என்ன பண்ணுவான் பாவம்? அருண், அப்பா என்னடா என்னடா இதெல்லாம்? ஐயோ, பாக்குறதுக்கே கொடுமையா இருக்கடா. இப்படியா மிருகத்தனமா? அப்பா, நான் யாருன்னு தெரியாம எஸ்பி மேல கைய வச்சுட்டாரு. இவரை நான் சும்மா விட போறதில்ல. ஐயோ, இந்த கொடுமையெல்லாம் பாக்குறப்ப என் கண்ணுல கண்ணீர் வரலடா. அத்தமே வருதுடா, அத்தமே வருது. ஓகே சார், தம்பி கொண்டு கார்ல உட்கார வைங்க. போப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போய் உட்கார். எஸ்பி சார், பையன் யாருன்னு தெரியுதா? பல வருஷங்களுக்கு முன்னால நான் உனக்கு சேலஞ்சு பண்ணேன். என்னன்னு? கையில கத்தி எடுக்க மாட்டேன், துப்பாக்கி எடுக்க மாட்டேன், உன்னை துடிக்க வைப்பேன்னு. அதை நிறைவேற்றுறதுக்காக 3 வயசுல நான் உன் புள்ளைய கடத்திட்டேன். பாலை கொடுக்கறதுக்கு பதிலா அவன் விஷத்தை கொடுத்து வளர்த்துருக்கேன். அப்போ ஒரு போலீஸ்காரன் புள்ள ஒரு கடத்தல்காரன்ற விஷயம் நாளை காலையில கொட்டை எழுத்துல பத்திரிக்கையில வரும். அதை பார்த்து உன் டிபார்ட்மெண்ட்டே தூணு காரி துப்பணும். இந்த அப்பனுக்கு இப்படி ஒரு பிள்ளையான்னு ஜனங்கள்லாம் உன்னை பார்த்து சிரிக்கணும். அந்த அவமானம் தாங்க முடியாம நீ தூக்கு போட்டு தொங்கணும். அங்க வந்து நான் உனக்கு வாக்கரிசி போடணும். அந்த பாக்கியத்தை ஆண்டவன் எனக்கு கொடுக்கணும். ஏன் காக்கி சட்டையை களங்கப்படுத்த உன்னால மட்டுமில்லடா, வேற எவனாலையும் முடியாது. இப்ப சொல்றேன், எவனை எனக்கு எதிரியா வளர்த்து வச்சிருக்கேன் கனவு கண்டுகிட்டு இருக்கியோ, அவன் கையால நீ அழிய போற. ஏன் கையால உனக்கு நான் வாக்கரிசி போட போறேன். அந்த பாக்கியத்தை ஆண்டவன் எனக்கு கொடுப்பான்டா. இட்ஸ் a challenge.